உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி வழியாக ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரங்களை நாம் தினம்தோறும் மார்கழி திங்களில் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் மார்கழி திங்களாம் 22ஆம் நாளான இன்று ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையின் 22வது பாசுரத்தை பார்க்கவிருக்கின்றோம். ஆண்டாள் நாச்சியார் கடந்த பாசுரங்களின் வாயிலாக தோழியரை துயில் எழுப்பி அதற்கு பிறகு நந்தகோபனின் மாளிகையில் உள்ள அனைவரையும் எழுப்பியதுடன் இறுதியில் கண்ணனையே துயில் எழுப்ப முயற்சி செய்கின்றாள். கண்ணனிடம் மிக அடக்கமாக சிறிய அளவிலான சந்திரர் சூரியன் போன்ற உனது இரு கண்களையும் மெல்ல திறந்து எங்களை பார்த்து அருள் செய்ய வேண்டும் என்று கேட்பதாகவும் இந்த 22வது பாடலை அமைத்துள்ளார் ஆண்டாள் நாச்சியார். நாம் இறைவனை தரிசிப்பதை விட இறைவனின் அருள் நிறைந்த பார்வை நம் மீது சிறிய அளவிலாவது பட வேண்டும் என்பதுதான் அடியார்கள் ஒவ்வொருவரின் வேண்டுகோளாக ஆசையாக இருக்கும். அதையே ஆண்டாளும் இப்பாடல் வழியே குறிப்பிடுகிறார். பாடலை பார்ப்போமா? அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுகச் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான பொருளை பார்த்துவிட்டு பிறகு விளக்கத்தை பார்க்கலாம். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இந்த பூவுலகில் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை எடுத்து கொண்டிருந்த அரசர்கள் எல்லாம் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கின்றார்கள். அவர்களைப் போல் நாங்களும் உன் அருகில் நிற்கின்றோம். கிண்கிணி என்னும் அரை சதங்கையின் வாய் போலவும் தாமரை பூ போல மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுகச் சிறுகத் திறந்து நீ விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை திறந்து எங்களை பார்ப்பாயானால் எங்களின் எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்துவிடுமே என்பது பாடலின் பொருளாக உள்ளது. இந்த பாடலுக்கான விளக்கத்தை இனி காண்போம். இறைவனின் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும், சாபங்கள் கருகி போகும். எப்படி அவனது பார்வையை நம் மீது திருப்புவது? மிக எளிதாக ஆண்டாள் பாடிய திருப்பாவையின் பாடல்களை மார்கழியில் மட்டுமல்ல எந்த நாளும் பக்தியுடன் படித்தாலே போதும். அதற்கு அவகாசமில்லையா? கிருஷ்ணா, கோவிந்தா, விக்ரமா என பரந்தாமனின் திருநாமங்களை உச்சரித்தாலே போதும். அவனது பார்வை நம் மீது பட்டு நமது பாவங்கள் யாவும் தீரும் என எளிய பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறார் இப்பாடல் வழியே ஆண்டாள் நாச்சியார் அவர்கள். நாமும் திருப்பாவையின் பாடல்களை பாடி பரந்தாமனின் அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.